அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். வாழ்க நிரந்தர வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே, வானமளந்த அனைத்து மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பிடும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகமே, தொல்லை வினைதொரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே, வானமறிந்த அனைத்துமறிந்து வளர்மொழி வாழியவே. உலகத் தமிழ் மாணவர்களே, தமிழ் உறவுகளே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, பயனர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மகிழ்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசை உங்களை பேரன்போடு வரவேற்கின்றது. இயற்றமிழை தன்னுடைய இலக்கிய புலமையால் நம்முன் கொண்டு வருகிறார் முனைவர் இரா. குறிஞ்சிவேந்தன், பேராசிரியர் மற்றும் தலைவர், அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறை, தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சாவூர். மாணவ செல்வங்களே, இவ்வரங்கங்கள் எல்லாம் உங்களுக்காகவே. நீங்கள் பயன்பெற வேண்டும், நீங்கள் பங்கு பெற வேண்டும். இந்த அலைவரிசை உங்களுக்கான அலைவரிசை. நீங்கள் எந்நேரமும் என்னோடு உரையாடலாம், கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்களே முன்வந்து நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து செல்லலாம். வாருங்கள் மாணவர்களே, ஒன்றாக பயணிப்போம், தமிழால் இணைவோம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் முனைவர் சே. அஜிதா. மொழிகளின் தாயாம் முதிர்ந்த தமிழை மொழியேற்று உயிரில் முடிந்து எல்லா தண்ணீர் மணியென காக்கின்ற பற்றுடையாளர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறை துறை தலைவர் ஐயா. குறிஞ்சிவேந்தர் அவர்கள் கடல் தாண்டி வாழ்வின் கரை சேர, அயல்நாட்டு மண்ணில் நம் தமிழின் பெருமை சேர தமிழக அரசு சார்பாக மலேசியா, மொரீஷியஸ், அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு சென்று ஏறத்தாழ 800 ஆசிரியர்களுக்கு தமிழ் கற்பித்தல் பயிற்சி அளித்துள்ளார். அது மட்டுமல்லாது விருதுகளின் நாயகனான இவர் பாவேந்தர் இலக்கிய விருது, செம்மொழி செல்வர் விருது, சிறந்த ஆவணப்பட இயக்குனர் விருது என எண்ணிலடங்கா விருதுகளை வென்று வைத்திருக்கிறார். சயாம் பர்மா மரண ரயில் பாதை என வியப்புக்குரிய ஆவணப்படத்தை இயக்கிய இவர் புலம்பெயர்ந்த கம்பன் நதிக்கரையிலே போன்ற பல்வேறு நூல்களையும் வெளியிட்டுள்ளார். முத்தமிழ் ஒன்றான இயற்றவன் பற்றி ஐயா குறிஞ்சிவேந்தன் அவர்களின் சிறப்பான உரையை கேட்டு மகிழ்வோம். பாருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காணொளி காட்சியை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், ஆய்வாளர் பெருமக்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இக்காணொளி காட்சி வாயிலாக சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு என்னை அழைத்த புதுவையுடைய இலக்கிய தயாரிப்பாகவும் சிறந்த ஆராய்ச்சியாளராகவும் விளங்கிக் கொண்டிருக்கின்ற முனைவர் பேராசிரியர் அஜிதா அவர்களுக்கு எனது அன்பான நன்றியையும் வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மனிதனுடைய கண்டுபிடிப்புகளில் மிக அற்புதமானது மொழி.
மொழி என்ற ஒன்று மட்டும் இல்லாவிட்டால் இன்றைக்கு மனித இனம் இந்த எல்லையை அடைந்திருக்குமா என்பது மிகவும் சந்தேகமே. நீங்கள் இந்த மொழி என்பது ஒரு பெரிய அதிசயமாகவும் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து பார்த்தால், நமக்கு அதற்கான காரண காரியங்களை அடுக்கி பார்த்தால் ஏன் அப்படி சொல்கிறோம் என்று நமக்கு அறிய வரும், புரிய வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனை, தமிழனை நாம் பார்த்ததில்லை. எப்படி இருப்பான் என்று கூட நமக்கு தெரியாது. ஒரு கரிகால் சோழன் இருந்தான்னு சொன்னா, அவன் ஒரு அதியமான் இருந்தான்னு சொன்னா ஒரு கற்பனையாக நாம் ஒரு ஓவியத்தை வரைகின்றோம். ஔவையார் இருந்தார்கள் சொன்னால் ஒரு கற்பனையாக நம்ம ஒரு ஓவியத்தை வரைந்து பார்க்கின்றோம். எப்படி இருந்தார்கள் என்று அந்த தோற்றம், அப்பியரன்ஸ் என்று சொல்வார்கள், எப்படி இருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களை நாம் பார்க்க முடியவில்லையே ஒழிய அவர்கள் பேசிய மொழியை, அவர்கள் பேசிய கவிதையை, அவர்கள் பாடிய கவிதையை, அவர்கள் பேசிய உரையை நாம் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கோம் என்பதுதான் இந்த மொழியுடைய மிகச்சிறந்த வலிமையாக நான் கருதுகின்றேன். அதுதான் இந்த மொழியுடைய பெருமையும் வலிமையும் அதுதான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த உணர்வை மனதிலே எடுத்துக்கொண்டால் 3000 ஆண்டுகளுக்கு இல்லை 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனுடைய உணர்ச்சி பிரவாகத்தை, மனதிலே ததும்பிய உணர்ச்சி பிரவாகத்தை நம்மால் இன்றைக்கு புரிந்து கொள்ள முடியும். அவற்றை நம்மால் இன்றைக்கு எதிரொலிக்க முடியும். 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனுடைய காதலை நம்மால் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஔவையாருக்கும் அதியமானுக்கும் இடையில் இருந்த அந்த சிநேகம், அன்பு, ஔவையாருக்கும் பாரிக்கும் இடையில் இருந்த அந்த நட்பு, கவிஞருக்கும் பாரிக்கும் இடையில் இருந்த அந்த நட்பு, அவற்றையெல்லாம் நம்மால் அவருடைய மொழியை கொண்டே புரிந்து கொள்ள முடியும். இதுதான் இந்த மொழி என்பது மானுடத்தின் மீதான தீரா பரிவை கொண்டிருந்த இந்த தமிழ் மொழியுடைய ஆற்றலை நமக்கு அறிய வைத்திருக்கின்றது. நீங்கள் உலகத்திலே தமிழ் மொழி மட்டுமல்ல, எல்லா மொழிகளும் அந்தந்த வகையிலே ஏதோ ஒரு சிறப்பினை கொண்டிருக்கின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. நம்ம மொழி நமக்கு எப்படி, நமக்கு நம் தாய் பெரியவளோ, எப்படி அவள் பெரிதோ, அவள் பாசம் பெரிதோ, அதுபோல நாம் நம்முடைய தாய்மொழியை உயர்த்தி பிடிக்கின்றோம். அப்படி உயர்த்தி பிடிப்பதில் என்ன உள் அர்த்தம் இருக்க முடியும்? அப்படி கொண்டாடுவதற்கான காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால், இந்த மொழியுடைய அழகும், இந்த மொழியுடைய நுட்பமும், இந்த மொழி பேசா பொருளை பேசிய அந்த தகைமையும் தான் இந்த மொழியை நாம் கொண்டாடுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையன்று. நீங்கள் பொதுவாக ஒன்றை சொல்வார்கள், உலகத்திலே ஆங்கிலத்தை வணிகத்தின் மொழி என்று சொல்வார்கள், கிரேக்க மொழியை சட்டத்தின் மொழி என்று சொல்வார்கள், மன்னிக்க வேண்டும், லத்தீன் மொழியை சட்டத்தின் மொழி என்று சொல்வார்கள், கிரேக்கத்தை இசையின் மொழி என்று சொல்வார்கள், ஜெர்மன் மொழியை தத்துவத்தின் மொழி என்று சொல்வார்கள், பிரெஞ்சை தூதின் மொழி என்று புகழ்ந்து சொல்வார்கள். இந்த வரிசையில் உலக செம்மொழிகளில் ஒன்றாக விளங்குகின்ற, உலகம் முழுதும் இன்றைக்கு திரும்பி பார்க்க வைத்திருக்கின்ற ஒரு மொழியாக இருக்கக்கூடிய தமிழுக்கு என்ன இடம்? அதை எதன் மொழி என்று சொல்வது? சட்டத்தின் மொழி என்று சொல்வதா, வணிகத்தின் மொழி என்று சொல்வதா, தத்துவத்தின் மொழி என்று சொல்வதா, பக்தியின் மொழி என்று சொல்வதா, எதன் மொழி என்று நாம் சொல்ல முடியும் என்று கேட்டால், தமிழை இப்படி சொல்கிறார்கள், தமிழ் இரக்கத்தின் மொழி, உயர்ந்த இரக்கத்தின் மொழி. எந்த உயிரினமாக இருந்தாலும் அதன் உள்ளே இரக்கம் கசிந்து கொண்டே இருந்தால் அந்த ஆன்மாதான் உயர்ந்த ஆன்மாவாக இந்த உலகத்தில் வைத்து மதிப்பிடப்படுகின்றது. அந்த வகையில் இந்த மொழி இரக்கத்தின் மொழியாக, இந்த ஒட்டு மொத்த மாடத்தை நோக்கி கசியவிட்ட அந்த இரக்கத்துடைய பிரவாகத்தை, அந்த பெருங்கடலை இன்றைக்கு நாம் ஒரு சில பகுதியை மட்டும் துளிகளை தொட்டு பார்த்து செல்லலாம் என்று நான் கருதுகின்றேன். அதில் இயற்றமிழ் பற்றி சில செய்திகளை நீங்கள் சொல்லலாமே என்று பேராசிரியர் அஜிதா அவர்கள் என்னிடத்திலே தொலைபேசி வழியில் பேசும்போது சொன்னார்கள். உண்மைதான். நாம் இயற்றமிழ் என்ற ஒன்றை பற்றி சிந்திக்கும் பொழுது
ரொம்ப ஆச்சரியப்படுத்துற ஒன்று என்ன கேட்டீங்கன்னா, கவிதைன்ற ஒரு வடிவத்தை வைத்துக்கொண்டு ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த புலவர்கள் செய்த மாயா ஜாலம் இருக்கிறது பாத்தீங்களா, அற்புதம் இருக்கு பாத்தீங்களா, அதற்கு ஈடு இணையே இல்லை என்று நான் கருதுகின்றேன். வாழ்க்கையுடைய நீள அகலத்தை, மனித மனத்துடைய உயரத்தை அளப்பதற்காக அவர்கள் இயற்றமிழை பயன்படுத்தியிருக்கிறார் என்பது சிறியனுடைய அனுமானமாக இருக்கின்றது. என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் சில விடயங்களை உங்களோடு நான் புரிந்து கொண்ட சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் சொன்னேன் கவிதை என்ற ஒரு வடிவத்தை, அதுக்குள்ள 4 நமக்கு தெரியும் நிறைய வகைமைகள் இருக்கு. வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, விருத்தம் என்று பல வகைமைகள் இருக்கிறது. இந்த வகைமைகளை கொண்டு இந்த வாழ்க்கையுடைய நீள அகலத்தை அளக்கின்ற ஒரு பெரிய ஒரு பார்வையை, தீர்க்கமான பார்வையை அன்றைய புலவர் உலகம் எப்படி கொண்டிருந்தது என்பதை நினைத்து பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. நீங்கள் இந்த உலகம் இவ்வளவு பெரியது என்ற அவர்களுக்கு ஒரு பெரிய திட்டம் எல்லாம் இல்லை. இந்த உலகம் அப்படின்னு சொல்வது நீரால் சூழப்பட்டது. இதிலே சில நாடுகள் இருக்கின்றது. கடல் கடந்து சென்றால் சில நாடுகளை அடைய முடியும் என்று அவர்கள் கருதினார்களே ஒழிய, அவருக்கு தெரிந்திருந்ததே ஒழிய, இந்த உலகத்திலே இந்த பூமியுடைய பரப்பிலே இத்தனை நாடுகள் இருக்கின்றன, இத்தனை தீவுகள் இருக்கின்றன என்பது பற்றி எல்லாம் ஒரு பெரிய புரிதல் இருந்ததா என்பதை பற்றி நமக்கு ஒரு ஆச்சரியம் தான். அவர்களுக்கு இருந்திருக்குமா என்பது ஒரு பெரிய சந்தேகம் தான். அப்படி இல்லாத காலத்திலேயே அவர்கள் கவிதை வடிவத்தில் சொன்ன அந்த அற்புத அடிகள், யாதும் ஊரே யாவரும் கேளீர். நீங்க இதற்கு இணையாக ஒரு கவி அடி நீங்க உலகத்துல பார்க்க முடியுமா அப்படின்றது சந்தேகம். உலகத்துடைய நீளாகலம் என்ன, அதோடைய பரப்பளவு என்ன, எத்தனை நாடுகள் இந்த பூமியுடைய பரப்பளவிலே பொதிந்து கிடக்கின்றன, அது போன்ற செய்திகள் எதுவும் தெரியாமலேயே இந்த முடிவுக்குள்ள வர்றாங்க. அவர்கள் ஒரு அனுமானத்தில் சொன்னார்கள் என்பதை விட அனுபவத்தில் சொன்னார்கள் என்பதாக நாம் அதை கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த கவிதை என்ற வடிவத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் இந்த மானுடத்தை அளந்த அந்த தன்மையை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்றைக்கு எத்தனையோ கவிதைகள், இன்றைக்கும் கவிதைகள் பாடப்பட்டு வருகின்றன. புது கவிதைகள், ஹைக்கூ, லிமரைக்கூ, சென்ட்ரியு என்றெல்லாம் தமிழிலே புதிய வடிவங்கள் எல்லாம் பாடுகின்ற அந்த போக்கினை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட ஒரு சங்க கவிதையை போல ஒரு கவிதையை நம்மால் இன்றைக்கு பாட முடியவில்லை. ஒரு கம்பனை போல ஒரு கவிதை விருத்தத்தை எழுத முடியவில்லை. பாரதியை போல, பாவேந்தரை போல ஒரு கவிதையை நம்மால் சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை. கவிதை என்று பாடுகின்றமே ஒழிய அந்த இயற்றமிழ் அவர்கள் கையாண்ட அந்த வடிவத்தினை நாம் இன்றைக்கு நினைத்து கூட பார்க்க இயலுமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பாகத்தான் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அந்த சொற்களில், அந்த ஏற்றமிழை நாவில் வாங்கிக் கொண்டு மனதில் இருத்திக் கொண்டு பாடிய அந்த கவியினுடைய சொற்களில் அறம் அரியாசனம் விட்டு அமர்ந்திருந்தது. உண்மை ஆழமாக வேரூன்றி ஒரு விருட்சத்தை போல நின்றிருந்தது என்று சொன்னால் அதில் எல்லளவும் ஐயம் இல்லை. அறத்தை முதன்மையாக கொண்டு, உண்மையை அடிப்படையாக கொண்டு அவர்கள் பாடிய அந்த பாடல்கள் எல்லாம் சமூகத்துடைய விளிம்பிலே வாழ்ந்த மனிதனுடைய உள்ளத்தை எதிரொலிப்பதாக இருந்தது என்று சொன்னால் நமக்கு இப்படியெல்லாம் பாட முடியுமா என்ற ஆச்சரியம் தோன்றுகிறது. நீங்கள் தமிழ் இலக்கியம் எத்தனையோ விடயங்களை பேசியிருக்கிறது. அதிலே பேசாத காதலின் மொழியை பேசியிருக்கிறது, வீரத்தை பேசியிருக்கிறது, கொடையை பேசியிருக்கிறது, புகழை பேசியிருக்கிறது, மனித மரத்தை பற்றி பேசிய அதே வேளையில் யானை மரத்தையும் குதிரை மரத்தையும் கூட பேசியிருக்கின்றது. இப்படி தமிழ் இலக்கியம் பேசா பொருள் இல்லை. எப்படி பேசினாலும் தமிழ் இலக்கியத்துடைய ஆன்மா எதை தொட்டு காட்டியது என்று சொன்னால் உண்மையை தொட்டு காட்டுவதாக அமைந்திருந்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. உண்மையை தொட்டு காட்டுவதைத்தான் தன்னுடைய மூல எண்ணமாக, அடிப்படை எண்ணமாக, விழுதாக கொண்டிருந்தது தமிழ் இலக்கியம் என்று சொன்னால் ஆச்சரியம் எதுவும் இல்லை. நீங்க ஒரு பெரிய தெளிவான முடிவுக்கு ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்பே
அந்த புலவர்கள் உலகம் வந்திருது என்று சொன்னால், அன்றைக்கு வாழ்ந்திருந்த மக்கள் உலகம் இருந்திருந்தது என்று சொன்னால், அதை நினைத்து பார்த்தால் நமக்கு ஒரு ஆச்சரியம் தோன்றுவதில் எந்த விதமான ஒரு வியப்பும் ஏற்படாது. எப்படி கேட்டீங்கன்னா, இன்றைக்கும் நாம் ரொம்ப இந்த வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்வதற்கு மிகவும் கஷ்டப்படுறோம். இந்த வாழ்க்கைனா என்ன என்பதை பற்றி நமக்கு ஒரு புரிதல் வாழ்க்கையுடைய கடைசி நிமிடம் வரை, நொடி வரை நமக்கு வருவதில்லை. ஆனா அன்றைக்கே இந்த வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்றத ரொம்ப அழகா, மிக செறிவாக அவர்கள் திட்டமிட்டு அறிந்து கொண்டிருந்ததை நினைத்து பார்த்தால் நமக்கு இவ்வளவு பெரிய ஞானம் அவர்களுக்கு வாய்த்திருந்தது எப்படி என்று ஒரு ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுகிறது. அதாவது ஏழையோ பணக்காரனோ, அரசனோ ஆண்டியோ, யாராக இருந்தாலும் வாழ்க்கை என்பது ஒரே மாதிரியாகத்தான். பணக்காரனுக்கு ஒரு வாழ்க்கையும் ஏழைக்கு ஒரு மாதிரியான வாழ்க்கையும் என்று இந்த உலகத்திலே இல்லை என்கின்ற ஒரு அடிப்படையான விஷயத்தை ஆழமாக வித்தூன்றுகிறது சங்க இலக்கியம். நிறைய நிறைய பாடல்கள் நீ எடுத்து காமிச்சுக்கிட்டே போலாம் உங்களுக்கு. அதுல ஒரு பாடல் 189வது பாடல், புறநானூறு என்று நினைக்கின்றேன். மதுரை கடக்காயனார் மகனார் நக்கீரனுடைய பாடல் மிகவும் அருமையான பாடல். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிகழ்ச்சிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் யாவும் ஓரோக்குமே செல்வத்தின் பயனே ஈதல் துய்ப்பே மெனினே தப்புன பல்வே. ரொம்ப அற்புதமான பாடல். அது என்ன சொல்லுன்னு கேட்டா, இந்த தென்கடல் வளாகம், இந்த தென்னகம் முழுவதையும் ஒரே குடையின் கீழே இருந்து, வெண்கொற்ற குடையின் கீழே இருந்து ஆளக்கூடிய அரசனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு புதருடைய மறைவிலே தன்னை ஒழித்துக் கொண்டு ஒரு வேடன் வெண்கொற்ற குடையை கீழே இந்த உலகம் முழுவதையும் ஆளுகின்ற அரசனாக இருந்தாலும் சரி, வயிற்று பசிக்காக ஒரு புதர் மறைவிலே தன்னை மறைத்து வாழ்கின்ற ஒரு வேடன் எதற்காக மறைத்து வாழ்கின்றான்? அவன் வில்லிலே அம்பை கூட்டிக் கொண்டு காத்திருக்கின்றான். காரணம் என்ன தெரியுமா? எப்போதாவது அந்த இடத்துல ஒரு விலங்கு வரும். அப்படி வருகின்ற விலங்கை அடித்து அம்பினை ஏவி கொன்று அதை சாப்பிடுகின்ற நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான். பகலையும் தூங்குறதில்ல, யாத்தையும் தூங்குறதில்ல, ஒரு விலங்குக்காக பசிக்காக தன்னுடைய உயிரை பணயம் வைத்து காத்திருக்கின்ற அந்த வேடனாக இருந்தாலும் சரி, அவங்க ரெண்டு பேருக்கும் உண்பவை நாழி உடுப்பவை இரண்டே. அவங்க சாப்பிடுற சாப்பாடு என்னமோ ஒரு 4 கவளம் தான். இவன் என்ன பிரியாணியை சாப்பிடலாம், பழைய சோறு சாப்பிடலாம், ஆனாலும் சாப்பிடுவது 4 கவளங்கள் சோறு மட்டும்தான். உடுப்பவை இரண்டே. அவன் பட்டாடை அணியலாம் அரசன், அவன் வேடன் கிழிந்த ஆடையை அணிந்து கொள்ளலாம். ஆனால் 2 பேரும் அணிந்திருப்பது மேல ஒரு ஆடை, கீழே ஒரு ஆடை, அவ்வளவுதான். மானத்தை மறைப்பதற்கு. பிறவும் யாவும் ஓருக்கும். இந்த உலகத்தில் எல்லாமே சமமானதுதான். அதனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை நாமே அனுபவிப்போம் நினைச்சா அந்த கணக்கு தப்பு கணக்கா போயிருன்ற மிகப்பெரிய உயரிய உண்மையை நக்கீரனார் ரொம்ப அழகா சொல்றார். இதுதான் உண்மையை அடைகின்ற ஒரு வழிமுறையை, ஒரு பாதையை தமிழ் இலக்கியம், இயற்றமிழ் உலகம் அன்றைக்கே படம் பிடித்து காட்டியிருப்பதை நினைத்து பார்த்தால் ஆச்சரியமா நினைச்சு பாருங்க. ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஒரு பெரிய தீர்க்க தரிசனமா நம்ம இன்றைக்கு பாரபட்சமான ஒரு உலகத்திலே வாழ்கின்றோம். ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதி, இல்லைங்களா? அப்போ நம்ம பேசும்போதே கூட ஒரு வேலைக்காரர் வராருன்னு சொல்ல மாட்டோம், வேலைக்காரன் வர்றான்னு சொல்லுவோம். அதுவே ஒரு ஒரு பெரிய மந்திரினா மந்திரி வருகின்றார்னு சொல்லுவோம். அப்ப அவருக்கு அருவிகுதியும் அவருக்கு அன்மிகுதியும் போட்டு நம்ம அழைப்பது தான் நம்முடைய மொழியிலேயே நம்முடைய அந்த பாரபட்சத்தை காட்டுகின்ற இன்றைய உலகத்திலே அவர்கள் அதை யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்கள். அன்றைக்கு எப்படி இந்த ஏற்றமிழ் உலகம் இதையெல்லாம் சிந்தித்து பார்த்தது என்று நினைத்து பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதான் உண்மையை தேடி போகின்ற ஒரு பயணத்திலே தமிழ் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டது, இயற்றமிழ் உலகம் ஈடுபடுத்திக் கொண்டது அப்படின்ற ஒன்றுதான் ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. அதற்கு மேல எல்லா உயிரும் ஒன்று. நம்ம சொல்லுவோம், ஜப்பான்ல வாழ்றதா இருந்தாலும் சரிதான், அமெரிக்கால வாழ்றவனா இருந்தாலும் சரிதான், ஆப்கானிஸ்தான்ல வாழ்ந்தாலும் சரிதான், பாகிஸ்தான்ல வாழ்ந்தாலும் சரிதான், இந்தியாவில வாழ்ந்தாலும் சரிதான், அனைத்து மனிதர்களும் ஒன்றே தான் நம்ம இன்னைக்கு சொல்றோம். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் தாண்டிட்டாங்க. அன்னைக்கு எல்லா உயிர்களும் ஒன்றே. அந்த உயிர்கள்ல மனிதன்
இந்த விலங்குகள், பறவைகள், இன்னும் சொல்ல போனால் இந்த மரங்கள், புல் பூண்டு கூட வெவ்வேறு இல்லை, எல்லாம் ஒன்றுதான் அப்படின்ற ஒரு எண்ணம் அன்றைக்கு இருந்தது. நற்றினையில் ஒரு அருமையான பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அது. அந்த பாடல் சொல்லுகின்ற அந்த காதலுடைய அழகு ஒரு பக்கம் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய ஒரு நாடகத்தன்மை ரொம்ப அழகா, ஒரு இன்பியல் காட்சி, அதெல்லாம் ஒரு பக்கம்னா, இந்த மரத்தை என்னவாக கருதினார்கள் மனிதர்கள், அன்றைய மனிதர்கள் நினைச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு காதலன் ரொம்ப நாள் கழிச்சு வர்றேன்னு சொல்லிட்டு போனவன் ரொம்ப நாள் கழிச்சு வர்றவன் அந்த காதலி கொள்ளைப்புறம் இந்த பெரிய தோப்பு மாதிரி இருக்கும், வீடுகள்லாம் அந்த காலத்துல வீடு முன்பக்கம் இருக்கும், பின்பக்கம் தோப்பு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு புன்னை மரத்தடியில் காத்திருக்கிறாள் காதலி. அப்ப வந்த உடனே அவ சொல்றான், இவ்வளவு தாமதமா இருக்கான்னு கொஞ்சம் கோபத்துல முகத்தை அப்படி கொஞ்சம் திருப்பிக்கிட்டாங்க. அப்ப அவன் என்ன பண்ணா, அந்த தாவங்கட்டையை பிடிச்சி என் மேல கோபமா அப்படி சொல்லிட்டு இந்த கன்னத்தை பிடிச்சி அவன் கேட்கிறான். உடனே அவ சொன்னா, ஐயோ என்ன தொடாதீங்க, எங்க அக்கா பாத்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னா. அவன் பயந்துட்டான், என்ன மாதிரியான குடும்பம் இது, அக்கா பாக்குறா, தங்கச்சி நிக்கிறது, இந்த மாதிரி காதலை சந்திப்பது அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அவன் சொல்றான், எங்க உட்கார்ந்து கேட்கிறேன். அவ ஒரு கதைய ஒரு பின்னோக்கு உத்தியில பிளாஷ்பேக்ல சொல்றா. விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி மரந்தனம் துறந்த கால் முளை அகைய நெய் பெய் தீம்பால் பெய்து இனிது வளர்த்தது நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னையும் கூறினாள் புன்னையது நலனே. இந்த பாடல் அம்மன் நானதும் நும்மோட நகையே அப்படி இந்த பாடல் போகும். அது என்ன அர்த்தம் கேட்டா, எங்க அம்மா சின்ன பிள்ளையா, இவ சொல்றா, இந்த கதை நாயகி சொல்றா, எங்க அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இப்ப இந்த இடத்துல அவருடைய தோழிகளோட எல்லாம் விளையாடிக்கிட்டு இருப்பா. அப்பெல்லாம் இந்த பெண்களுக்கு ஒரு விதமான விளையாட்டு, ஆண்களுக்கு ஒரு விதமான விளையாட்டு எல்லாம் இருக்கும். இந்த பெண்கள் விளையாட விளையாட்டுல இந்த மணலுக்குள்ள ஒரு குச்சிய இல்ல ஒரு விதையை வச்சுட்டு இந்த இப்படி வச்சு அது கிச்சு கிச்சு தாம்பாலம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த விளையாட்டு விளையாடிக்கிட்டே இருக்கிறா. அதுல ஒரு புன்னை மரத்துடைய விதையை வச்சுட்டு அவன் என்ன பண்றா, விளையாடிட்டே இருக்கும்போது உள்ள இருந்து அவங்க அம்மா கூப்பிடுறா. அங்க இருந்து அடியே என் கூப்பிட்ட உடனே, எங்கடி இருக்கிறேன் கேட்ட உடனே, இந்த பெண் பிள்ளை இல்லையா, அம்மா கூப்பிட்ட உடனே அம்மாதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. அந்த காலத்து பிள்ளை அம்மா கூப்பிட்ட உடனே பறந்து போயிடும், உடனே ஏன்னு கேட்கறதுக்கு போயிடும். அப்படி போன உடனே அன்னைக்கு இரவு நல்ல மழை பெய்யுது. இந்த பிள்ளைங்க எல்லாம் போயாச்சு, இல்ல விட்டுட்டு போயாச்சு. இந்த வெண் மணல்ல அழுத்தி வச்சுட்டு வந்த இந்த புன்னை மர விதையை வச்சுட்டு வந்திருக்காங்க. அப்ப இரவு நல்ல மழை பெய்யுது, மறுநாள் மழை பெய்யுது. 3 நாட்கள் கழித்து அப்ப மழை விட்டோன்னு போய் பாக்குற அந்த புன்னை விதை கொஞ்சம் அப்படி முளை விட்டு வெளியில அப்படி வந்திருக்கு. அதை பார்த்தவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்ன பண்றாங்க, அம்மா கிட்ட சொல்றா. அவ என்ன பண்றா, இது அவங்க அம்மா தினமும் அவளுக்கு நெய் தேன்லாம் ஊத்தி ரொம்ப அழகா அந்த பால் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பாலை இவ கொஞ்சம் குடிச்சிட்டு மிச்சத்தை கொண்டு நேரா அந்த புன்னை மரத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த புன்னை செடி வளருது இல்லையா, அதை ஊத்தி வளர்க்கிறான். அவ தன்னுடைய பிள்ளை மாதிரியே வளர்த்தாளாம். அத யாரு, இவங்க அம்மா பிள்ளையா இருக்கும் போது இந்த புன்னை மரத்தை தன்னுடைய பிள்ளை மாதிரியே வளர்த்தாளாம். இவ பிறந்த கதை நாயகி இருக்கா பாருங்க, காதலை தொடாதன்னு சொன்னாலே, அவ பிறந்த உடனே அவளுக்கு அந்த அறிவு வந்த பிறகு அவகிட்ட சொல்றா, இந்த புன்னை மரம் தான் அக்கான்னு சொல்லி வளர்க்கிறா. எவ்வளவு அற்புதமான உறவு முறை பாருங்க. மரத்தை மனிதன் சொந்தமாக்க உறவு கொண்டாடுகின்ற வகைமையை, பெருமையை, ஒரு வாழ்க்கை முறையை அன்றைக்கு ஏற்றமிழ் உலகம் மிக அற்புதமாக வடிவமைத்து தந்தது என்று சொன்னால் அதுதான். இந்த உலகம் அதை தொலைத்ததனால்தான் இன்றைக்கு இவ்வளவு கஷ்டம். எவ்வளவு அழகா இந்த உலகத்துடைய போக்கு என்ன, இந்த உலகத்துடைய அடிப்படை என்னன்றதை முழுமையா கூட தெரிஞ்சிருப்பானா அன்றைய உலகம் அப்படின்னு தெரியாது. ஆனா அதை எவ்வளவு அழகா புரிந்து வைத்திருந்தார்கள் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்பொழுது, கவிதை என்கின்ற வடிவத்தை கொண்டு, ஏற்றமிழை கொண்டு அவர்கள் எவ்வளவு அழகா இந்த வாழ்க்கை முறையை அவர்கள் சித்தரித்தார்கள் நினைத்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பல காட்சிகள் நீங்க நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். சிலப்பதிகாரத்தில் ஒரு காட்சி, மாதவி தன்னுடைய கணவனாகிய கோவலன் பிரிந்த பிறகு 2 கடிதம் எழுதுறார். முதல் கடிதத்தை அவர் எழுதி காதல் சொட்ட சொட்ட எழுதி, ரசம் சொட்ட சொட்ட எழுதி அவ வசந்த மாலை கையில கொடுத்து அனுப்புறா. அந்த கடிதத்தை பிரித்து பார்க்காமலேயே என்ன பண்றான், அவ தொட்டு கூட பார்க்காமலே அமைச்சிடறான்.
சில காலம் கழித்து அவன் மதுரையை நோக்கி போயிருக்கும்போது இந்த புறஞ்சேரியில இருக்கும் பொழுது கோசிகமானி அப்படின்ற ஒரு வழியாக இன்னொரு ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புறாங்க. அந்த கடிதம் 2 கடிதம் உலகத்துடைய உயர்ந்த கடித இலக்கியத்துல ஒன்றுன்னு சொன்னா மாதவி எழுதிய கடிதம் தான். முதல் கடிதம் காதல் ததும்புகின்ற காதல் அப்படியே பெருக்கெடுத்து ஓடுகின்ற ஒரு கடிதம் அது. 2வது கடிதம் கண்ணியம் வேறொன்று இருக்கின்ற ஒரு கடிதம் அது. அவர் சொல்றார், அடிகள் முன்னர் யான் அடி வீழ்ந்தேன், உங்க காலடியிலே நான் வீழ்ந்து வணங்குகின்றேன். வடியா கிளவி மனக்குழல் வேண்டும். நான் சொல்லுகின்ற பொருத்தமில்லாத சொற்களை உங்களுடைய மனதிலே பொருத்திக் கொள்ள வேண்டும். குறவர் பணி இன்றியும் குலபெறப்பாட்டியோடு இரவிடை கழிதற்கு என் பிழைப்பறியாது. அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டுவிட்டு நல்ல குளத்திலே பிறந்த கண்ணகியை அழைத்துக் கொண்டு நல் இரவிலே இந்த ஊரை பூம்புகார் நகரத்தை விட்டு நீங்கள் போவதற்கான காரணம் என்ன என்று அறியாமல் என்னுடைய உள்ள குறவர் பணி இன்றியும் குலபெறப்பாட்டியோடு இரவிடை கழிதற்கு என் பிழைப்பறியாது. என்னுடைய காரணம், நான் செய்த பிழை என்ன, என் காரணத்தால் என்னுடைய செய்கையினால் நீங்கள் அவ்வாறு செய்தீர்களா என்பதை அறியாமல் என் மனம் தடுமாறுகின்றது. இரவிடை கழிதற்கு என் பிழைப்பறியாது கையறு நெஞ்சம் கடியல் வேண்டும். அதை நினைந்து நான் கலங்குகின்றேன். என்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு நீங்கள் உங்களுடைய பதிலை சொல்ல வேண்டும். பொய்தீர் காட்சி புறையை போற்றி, பொய்யை நீக்கிவிட்டு உண்மையை மட்டுமே காணுகின்ற வல்லமை படைத்த மனிதனே கோவலனே அப்படின்றார். இந்த கடிதம் ஒரு கண்ணியத்தோடு எழுதுகிறது அப்படின்னு நான் சொன்ன ஒரு வார்த்தை. அது எவ்வளவு கண்ணியம்ன்றதுக்கு எடுத்துக்காட்டு மாதவி அவன் புரிஞ்சுக்கிறான். தன் தீதிலல் என் தீது இது வேணா அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் என்று தளர்ச்சி அப்படின்னு சொல்லி அவன் பக்கம் தப்பு இல்லை என் பக்கம் தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 பெண்களுடைய வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன்னு சொல்லி நினைச்சிட்டு அவன் அதுக்கு பிறகு செஞ்சதுதான் மிக ஒரு உயர்ந்த விஷயம். இந்த கடிதத்தை எங்க அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்றான் கோசிகமானிட்ட. இந்த கடிதத்தை யார் எடுத்துட்டு வந்தாங்களோ அவங்ககிட்டே சொல்றான், இதை கொண்டு போய் எங்க அப்பா அம்மாட்ட கொடுங்க. எப்படி ஒரு காதலனுக்கு எழுதிய கடிதம் அது. அந்த கடிதத்தை அப்பா அம்மாவுக்கு கொடுக்க சொல்றானே, எப்படி அவங்களுக்கு பொருத்தமா இருக்கும். இவன் எழுதுற மாதிரி கொடுக்க சொல்றான். எப்படி அதை திருப்பி படிச்சு பாருங்க. அடிகள் முன்னர் யான் அடி விழுந்தேன், அப்பா அம்மா கிட்ட உங்களுடைய 2 காலடிகள் திருவடிகளிலே நான் விழுந்து வணங்குகின்றேன். வடியா கிளவி மனக்குழல் வேண்டும். நான் பொருத்தம் இல்லாமல் சொல்லுகின்ற சொற்களை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். குறவர் பணி இன்றியும் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறியும் குலபெறப்பாட்டியோடு உங்களுடைய மருமகளாகிய கண்ணகியோடு நான் இரவிடை கழிதற்கு என் பிழைப்பறியாது. ஏன் இரவிலே வந்தேன் என்பதை அறியாமல் நானே கலங்குகின்றேன். கையறு நெஞ்சம் கடியல் வேண்டும். அதை நினைத்து கலங்குகின்றேன். என்னுடைய பொய்தீர் காட்சி புறையை போயிடுச்சு. என்னுடைய உள்ளத்திலே அது ஒரு துன்பமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. பொய்யை நீக்கிவிட்டு உண்மையை மட்டுமே காணுகின்ற என்னுடைய தகப்பனே, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவு அற்புதம் பாருங்க. காதலி எழுதிய ஒரு கடிதம், அதை காதலன் தன்னுடைய தகப்பனாருக்கும் தாய்க்கும் இதை கொடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கும் பொருத்தமாக இது இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு ஒரு கண்ணியமான வாழ்க்கையை, எவ்வளவு ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையை, நாகரிகம் சார்ந்த வாழ்க்கையை தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு பெருமிதமாக இருக்கின்றது, மிகவும் பெருமிதமாக இருக்கிறது. அந்த இயற்றமிழ் உலகம், இந்த இயற்றமிழ் அவர்கள் பாடி வைத்த அத்தனை விடயங்களும் இந்த மானுடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி 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 மேலே கொண்டு போய் நிறுத்துகின்ற ஒரு தஞ்சை பெரிய கோயிலை போல கொண்டு போய் மேலே நிறுத்துகின்ற ஒரு அற்புதமான முயற்சியை சொற்கோயிலாக அவர்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்? மிக 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 நுட்பமான பல விஷயங்களை அவர்கள் சொல்லிக்கொண்டே செல்கிறார்கள். நிறைய விஷயம் அது நீங்க அவர்கள் அறமெனப்படுவது யாதென கேட்பின் மறவாதிதுகள். எது அறம்? மணிமேகலை சொல்லுது. அறம் எது? மறவாது இது கேள்வி. மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அழுது கண்டது. இந்த உலகத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு உணவு தருவது, உடை தருவது, இருக்க ஒரு கூரை ஏற்படுத்துவதுதான் அறம். இது அல்லாமல் வேறு எது அறம்? இந்த கேள்வியை கேட்டு மிக ஆச்சரியத்துக்கு விளிம்புக்கு நம்மை அழைத்து செல்கிறார் சீத்தலை சாத்தனார் அவர்கள். எவ்வளவு அழகான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார்கள். இன்னொரு உயிருக்காக வாழ்கின்ற வாழ்க்கையை மிக சீராக வாழ்ந்திருக்கின்ற அந்த தன்மையை பார்க்கணும். அந்த ஆபுத்திரன் என்ற கதை பாத்திரம் அது நினைக்க ஆச்சரியமா இருக்கு. மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்காக அமுத சுரபி அவனுக்கு கிடைக்குது. அவன் போய் மணிப்பல்லவத்தீவுல இருந்துடுறான்.
அந்த மணிப்பல்லவத்தீவுல போய் தூங்கிடுறான். கப்பல்ல போறான், கப்பல் கொஞ்சம் பழுதுபட்டிருக்கு. அப்ப மணிப்பல்லவத்தீவை சுத்தி பார்த்தவன் அந்த பாத்திரத்தை தலையில வச்சுட்டு அவன் தூங்கிடுறான். விழுத்து பார்க்கும்போது கப்பல் அவன் விட்டுட்டு போயிடுது. ஐயோ, மற்றவனுடைய பசியை தீர்ப்பதற்காக வைத்திருக்கின்ற இந்த பாத்திரம் நம்முடைய பசியை தீர்ப்பதற்காகவா இது வருகிறது? இந்த பாத்திரம் இருக்க முடியும்? மண்ணுயிர் ஓம்பு மாபெரும் பாத்திரம், என்னுயிர் ஓம்புதல் யானோ புறேன். என்னுடைய உயிரை காப்பாதுகளே, சாப்பாட்டை எடுத்து நான் சாப்பிடறதுக்கு மட்டுமா அந்த பாத்திரம் என்கிட்ட கிடைச்சிருக்கு? ஐயோ, இது நல்ல வகையில கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கோமுகி பொய்கையில வீசி எறிஞ்சிட்டு அவன் உண்ணானவன் இருந்து உயிர் துறந்து விடுகின்றான். எவ்வளவு பெரிய அறம் சார்ந்த உள்ளம் இருந்திருக்கு பாருங்க அவனுக்கு. நினைச்சு பார்த்தால் நமக்கு என்னென்னலாம் உணர்வுகள் தோன்றுது. இன்றைக்கு ஒரு 2000 ஆண்டுகள் கழித்து பார்க்கும் பொழுது என்னென்னலாம் உணர்வு தோன்றுது பாருங்க. எப்படிலாம் வாழ்ந்திருக்கிறாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனை பார்க்கவில்லை, நம்மால் பார்க்க முடியாது. ஆபுத்திரன் எப்படி இருப்பான் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஆபுத்திரனுடைய உள்ள மொழி, அவனுடைய உள்ள உணர்வு என்ன என்பதை நம்மால் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அப்படி உண்மைகளை உடைத்து 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 அந்த உண்மையை நோக்கி மனித இனத்தை இழுத்து சென்றதுதான் ஏற்றமிழ் உலகம். ஔவையாருடைய ஒரு பாடல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம், வேளத்தில் பட்டு உருவும் கோல் பஞ்சில் பாயாது, நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும். ரொம்ப அருமையான பாடல். நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை அசம்ஷன் ஒரு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது நாமளே ஒன்ற விஷயத்தை அனுமானிச்சுட்டு இது இப்படித்தான் நினைப்போம். அப்படி இல்ல, உண்மையை திறந்து காமிக்கிறாங்க. உண்மையுடைய கதவுகளை திறந்து காமிக்கிறது பாட்டு. ஔவையாருடைய இந்த பாட்டு தனிப்பாடல் திரட்டில் இருக்கு. வெட்டனவை மெத்தனவை வெல்லாவம். இந்த உலகத்துல ரொம்ப வலிமையா இருக்கின்றதுக்காக அது வெற்றி பெறும் நினைச்சிடாத, ரொம்ப மென்மையா இருக்கின்றதுக்காக தோத்து போயிரு நினைச்சிடாத. யானையோட உடம்புல அப்படி குத்தி எடுப்பாங்க அங்குசம். அந்த அங்குசத்தை பஞ்சு மூட்டை இருக்கு பாத்தீங்களா, அந்த பஞ்சு மூட்டையில குத்தினா போகாது. எது? யானையோட உடம்புக்குள்ள புகுந்து வெளியே வருகின்ற அங்குசம் பஞ்சு மூட்டைக்குள்ள அப்படி சொருவி எடுத்தீங்கன்னா வராது, செருகி எடுத்தா வராது. அது மாதிரி வெட்டனவை மெத்தனவை வெல்லாமம், வேளத்தில் பட்டு உருவும் போல் பஞ்சில் பாயாது, நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை. ஒரு பெரிய மலை, அந்த மலையை ஒரு கடப்பாறையை கொண்டு பிளப்பதற்கு நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணுவோம். ஆனாலும் கூட அது சாதாரண விஷயமாக அது அமையாது, ஒரு எளிய செயலாக அது அமையாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கடப்பாறையால் பிளக்க முடியாத ஒரு மலையை ஒரு சின்ன விதை அந்த மலைக்குள்ள விழுந்து முளைத்து எழுந்து அந்த மலையே 2ஆ பிளந்துடும். அப்ப இந்த உலகத்துல எளிய விஷயங்கள் எல்லாம் தோற்று போய்விடும் என்றோ, ரொம்ப வலிமையான விஷயங்கள் தான் வெற்றி பெறும் என்றோ நீ தப்பாக எடை போட்டு விடாதேன்னு சொல்லுகின்ற அந்த தன்மை இருக்கு பாருங்க. அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப இப்படியும் சிந்தித்திருக்கிறார்களே அப்படின்ற எண்ணத்தை நமக்கு தோற்றுவிக்கிறது. அதுதான் ஏற்றமிழ். ஏற்றமிழுடைய பலம் என்னவென்று கேட்டால் அதுதான் பக்தி. அதே மாதிரி பக்தியை ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயம் இங்க ஒவ்வொரு படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்னு சொல்லுவாங்க, படிப்படியாக ஆராய்ந்து பார்த்தால் எல்லா கோணத்திலும் இந்த வாழ்க்கையை அளந்து 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 ரொம்ப நுட்பமாக நமக்கு இதோடைய நீளம் இது, இது அகலம் இதுன்றத ரொம்ப அழகா நமக்கு சொன்னது தமிழ் இலக்கியம். மிக முக்கியமாக ஏற்றமிழ் உலகம். கடவுள் கடவுள் எங்க இருக்கிறார்? இன்னை வரைக்கும் ஒரு பெரிய உலகம் முழுக்க மனிதனம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேள்வி, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இருந்தா எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு? இந்த கேள்விக்கு ஒரு அருமையான பதில் சொல்றது திருமந்திரம். உடம்பினை முன்னம் அழுக்கென்றிருந்தேன். இந்த உடம்பு முதல்ல அழுக்குன்னு நினைச்சுட்டு இருந்தேன். உடம்பினை முன்னம் அழுக்கென்றிருந்தேன், உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன். கொஞ்ச நாள் போக போக உடம்பிற்குள்ளே ஒரு உள்ளே இருக்கின்ற ஒரு பொருள் ஒன்றை கண்டேன். என்ன பொருள் அது? உரு பொருள். ஒரு வினைத்தொகை ஒன்றை போடுறாரு நம்ம திருமூலர். உற்ற பொருள், உருகின்ற பொருள், உறப்போகும் பொருள். கடவுள் முன்பும் இருந்தார், இப்போவும் இருக்கிறார், நாளைக்கு இருப்பார். உருபொருள், உடம்பின் உள்ளே உருபொருள் கண்டேன். இந்த உடம்புக்குள்ளே இருக்கின்ற அந்த கடவுளை இப்போதுதான் நான் பார்த்தேன். உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என. கடவுள் வேற எங்க வெளியில இருக்க கோயில் அல்ல, இந்த உடம்புன்ற கோயிலுக்குள்ளதான் அந்த கடவுள் இருக்கான்றது தெரிந்த உடனே உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே, இந்த உடம்பை மிக புனிதமான ஒன்றாக நான் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நான் அதை பின்பற்றுகின்றேனேன்னு ஒரு ஒரு உண்மையை நோக்கிய ரொம்ப அழகான ஒரு பயணத்தை இந்த ஏற்றமிழ் உலகம் கொண்டு வந்து நமக்கு சேர்க்கிறது. பக்தின்றத ரொம்ப அழகா, பக்தினா என்ன? முதல்ல இன்றைய வாழ்க்கை முறையில பக்தி என்றால் என்ன? போலியானது அல்ல, திருப்திப்படுகின்ற ஒன்றுதான் பக்தி, திருப்தி அடைய வைக்கின்ற ஒன்றுதான் பக்தி என்ற ஒன்றை சொல்வதாக அமைந்திருப்பதுதான்
இயற்றமிழ் உலகம், இயற்றமிழ் காரக்கிழமனுடைய பாடல் அற்புத திருவந்தாதில்லை. இரவாத அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். கடவுள்கிட்ட கேட்கிறாங்க வரம், இரவாத அன்பு, அது டெத்லெஸ் லவ், என்லெஸ் லவ் வேண்டி கேட்கிறாங்க. இரவாத அன்பு, என்றைக்குமே சாகாத அன்பை வேண்டி பின் வேண்டுகின்றார். அதுக்கு பிறகு கேட்கிறாங்க பிறவாமை வேண்டும், எனக்கு மறுபடியும் பிறப்புன்னு ஒன்று இருக்கக்கூடாது. சரி, இறைவனுடைய சித்தம், நம்முடைய விருப்பம் அது, இறைவனுடைய சித்தம் வேறாக இருந்ததுன்னா பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டில் உன்னை மறவாமை வேண்டும். ஒருவேளை மறுபடியும் எனக்கு பிறப்பு வந்துருச்சுன்னா உன்னை மறக்காமல் இருப்பதற்கான அந்த வழிமுறை நீ எனக்கு சொல்லித்தர வேண்டும். இன்னும் வேண்டும், அறவா நீ ஆட உன் அடியின் கீழ் இருக்க வேண்டாம். நீ திருச்சிற்றம்பலத்திலே ஆட ஆட உன் அடியின் கீழே இருக்கக்கூடிய பெரும் வாய்ப்பினை, நல்வாய்ப்பினை எனக்கு தருவாயாக. எவ்வளவு அழகா இது வேணும், நீ இது எனக்கு வேணும் கேட்கிறாங்க. கேட்ட பிறகு கூட அது கிடைக்கலன்னா அடுத்த ஆப்ஷனுக்குள்ள போறாங்க, அவங்க அடுத்த விருப்பத்துக்குள்ள போறாங்க. அதுவும் கிடைக்கலன்னா அதுக்கு அடுத்த விருப்பத்துக்குள்ள போறாங்க. அவங்க இது எதுவா இருந்தாலும் சாய்ஸ் கொடுக்குறாங்க, கடவுளுக்கு சாய்ஸ் தராங்க. அவங்க அவங்களுக்கு விருப்ப தேர்வு கொடுக்குறாங்க, கடவுளுக்கு கொடுத்து அதுல நீ எதை கொடுத்தா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் திருப்தி உடைய மனம் என்பது. இதுதான் நீங்க, இது ஒரு நீளமானது. இந்த உலகம், இந்த தமிழ் இலக்கிய உலகம் என்பது மிக நெடியது. ஒரு 3000 ஆண்டு பெரிய பரப்பளவினை கொண்டது. அதுல நம்ம எல்லா விஷயத்தையும் தொட்டு பார்க்க முடியாது. ஒன்றே ஒன்றை சொல்லி நாம் நிறைவு செய்வோம். இந்த ஏற்றம் என்பது எவ்வளவு சத்தியத்தின் பாதையில், சத்தியத்தின் அடித்தளத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு அது புரிய வரும். இங்க பாரதியாருடைய, மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய நினைவு நூற்றாண்டு இது. அவருடைய பாடல்கள்ல எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் வந்து இந்த மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். அந்த பாடல் மிக அற்புதமான பாடல். வேண்டும் வேண்டும்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அது தரக்கூடிய ஒரு நேர்மறையான ஒரு நமக்கு ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு பாடல் அது. அந்த பாடல் வரிசையா வந்துட்டே இருக்கும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். பெண் விடுதலை வேண்டும் சொல்லிட்டு அடுத்த சொல்ற கடவுளையே பெரிய கடவுள் காக்க வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். எவ்வளவு அழகா சொல்றாங்க. தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். நம்ம வானத்தை நோக்கி போகணும்னு ஆசைப்படுவோம், ஆனா வானகமே இங்க தென்பட வேண்டும், இந்த மண் பயனுற வேண்டும் சொல்லிட்டு நிறைவாக பாரதியார் சொல்றார். அதுதான் இந்த தமிழ் இலக்கியத்துடைய ஆன்மாவின் குரல் நான் கருதுவேன். உண்மை நின்றிட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஒட்டுமொத்த இந்த ஏற்றமிழ் உலகம், ஒரு 3000 ஆண்டு மரபுடைய இந்த ஏற்றமிழ் உலகம் சொல்லிய அந்த பொறுமையுடைய ஒட்டுமொத்த சாரம் இந்த அடிகள் நினைக்கிறேன். உண்மை நின்றிட வேண்டும். உண்மையை நோக்கி அந்த பயணத்திலேயே தமிழ் இலக்கியம் நம்மை அழைத்துக் கொண்டு செல்கிறது. அந்த ஏற்றமிழ் உலகத்தை நாம் லேசாக தொட்டு பார்த்தோம் இன்றைக்கு. இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய பேராசிரியர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றினை கூறி, அனைத்து நல்லுறங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருக்குதானே? பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா